Hi, hello viewers, welcome back to our channel. நான் உங்க PK வந்தாச்சு. Welcome to Great Krigalan Magic Show. ஸோ இந்திய அரசியல் வரலாற்றிலேயே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இளைஞர்கள் இருக்காங்க இல்லையா, இளைஞர்களுடைய போராட்டத்துக்கு அடிபணிஞ்சு மத்திய கல்வித்துறை அமைச்சராக இருந்த தர்மேந்திர பிரதான் பதவி விலகி இருக்கிறது நாடு முழுக்க ரொம்ப பெரிய கொண்டாட்டத்தையும், அதை தாண்டி வந்துட்டு இளைஞர்கள் இருக்காங்க இல்லையா, இளைஞர்கள் நினைச்சா என்ன வேணாலும் இங்க சாதிக்க முடியும், நல்ல நோக்கத்துக்காக இளைஞர்கள் போராடினாங்க அப்படின்னா அவங்களோட பொதுமக்கள் ஆரம்பிச்சு பலரும் கூட இருந்து அந்த போராட்டம் வெற்றி பெறதுக்கான காரணமா மாறுவாங்க. அதனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒன்றிய கல்வித்துறை அமைச்சரையே மாற்றக்கூடிய அதிகாரம் அப்படின்றது இந்திய இளைஞருடைய போராட்டத்துக்கு ஒரு அங்கீகாரமா கிடைக்கும் அப்படின்ற விஷயமும் உலகத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுவும் இந்தியா மாதிரியான ஒரு ஜனநாயக நாடு இருக்கு இல்லையா, இந்தியா மாதிரியான ஒரு ஜனநாயக நாட்டுல முறையான காரணத்துக்காக போராடி தப்ப செஞ்சது ஒன்றிய அமைச்சராகவே இருந்தாலும் அவரை பதவி நீக்க முடியும் அப்படின்றத இளைஞர்கள் கூட்டம் மறுபடியும் ஒரு முறை நிரூபிச்சு காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். தனி ஒருவனா ஆரம்பிச்ச அபிஜித் தீப்கே இருக்கார் இல்லையா, அவருடைய பயணம் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான இளைஞர்களுடைய ஒற்றை நோக்கமா மாறி இன்னைக்கு கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி வழங்குற அளவுக்கு இந்த போராட்டம் சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போகப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதை பத்தி தான் நம்ம விலாவாரியா பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம்னா இந்த நீட்டுக்கு எதிராக தொடர்ச்சியா ஒரு 10 ஆண்டு கால போராட்டம் அப்படின்றது தொடர்ந்து நடத்தப்பட்டுக்கிட்டே தான் இருக்கு. தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சு பல மாநிலங்கள்லயும் எங்களுக்கு நீட்டு வேணாம் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் கூட அதெல்லாம் முடியாது, நீட்டு எழுதிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தி நீட் எக்ஸாம் அப்படின்றது எழுத வைக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. அப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல தான் லாஸ்ட் இயர் நடந்த நீட் எக்ஸாமுக்கான கொஸ்டின் பேப்பர் அப்படின்றது லீக் ஆகி ரொம்ப பெரிய சர்ச்சைகள் எல்லாம் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா உச்ச நீதிமன்ற நீதிபதி ஒருத்தர் வந்துட்டு என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, சூரியகாந்த் தான் அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கிறாரு. இன்னைக்கு they don't get any employment, they don't have any. இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் கரப்பாம்பூச்சி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கிறாரு. எப்பயுமே வந்துட்டு ஊர் பக்கம்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வார்த்தைகளை விடும்போது ரொம்பவே பார்த்து விடணும், பார்த்து யோசிச்சு பேசணும்னு சொல்லிட்டு சூரியகாந்த் சொன்ன அந்த ஒரு வார்த்தை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அபிஜித் தீப்கே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இளைஞனை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுது. என்னடா நம்ம ஜெனரேஷனை பார்த்து கரப்பாம்பூச்சியோட போய் கம்பேர் பண்ணிட்டாங்க சொல்லிட்டு ஒட்டுமொத்த கரப்பாம்பூச்சியும் ஒண்ணுக்கு ஒண்ணா என்ன ஆகும்னு காட்டுவோமா அப்படின்ற ஒரு கொஸ்டினோட சிஜேபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காக்ரோச் ஜனதா பார்ட்டிய உருவாக்குறாரு. அவரே எதிர்பார்க்காத விதத்தை ஒரு வாரத்துக்குள்ள வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பல இளைஞர்கள் கூட்டம் அப்படின்றது ஒண்ணு கூடுது அப்படின்னே சொல்லலாம். மே 16ஆம் தேதி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த சிஜேபி உருவாக்கப்படுது. தொடர்ந்து எதிர்பார்க்காத அளவுல ஆதரவு பெருகுது. கிட்டத்தட்ட 20 மில்லியன் ஃபாலோவர்ஸ்க்கு மேல வந்துட்டு கூடுற சுச்சுவேஷன்ல தான் நீட் வினாத்தாள் கசிவு அப்படின்ற பிரச்சனைய அபிஜித் தீப்கே கையில எடுக்கிறாரு. सुबह 7 बजे जब मैं यहाँ से निकला फ्रेश होने के लिए तभी पुलिस के இதுக்கு நடுவுல வந்துட்டு பார்த்தோம்னா காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய ஃபேஸ்புக் பக்கங்கள், அதை தாண்டி இன்ஸ்டாகிராம் பேஜஸை முடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒன்றிய அரசாங்கம் என்னதான் முயற்சி பண்ணாலும் அபிஜித் தீப்கே இந்தியாக்கே திரும்பி வந்து டெல்லி ஜந்தர் மந்திர போராட்டம் அப்படின்றத ஆரம்பிக்கிறாரு. தனி ஒருவனால ஆரம்பிக்க போராட்டம் வந்துட்டு பார்த்தோம்னா நாளுக்கு நாள் மக்கள் ஆதரவோட, இளைஞர்கள் ஆதரவோட பெருக ஆரம்பிக்குது. சோனம் வங்ஷுக் வந்துட்டு தீபக் இருக்கார் இல்லையா, அபிஜித் தீப்கே வந்துட்டு சந்திச்சு தன்னுடைய ஆதரவு சொன்னதோட மட்டும் இல்லாம உண்ணாவிரத போராட்டம் அப்படின்றதையும் ஆரம்பிக்கிறாரு. अनशन तोड़ दूं, कुछ खा लूं, बड़े बुजुर्ग
नेता சோனம் வாங்சுக் உள்ள வந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு இந்த போராட்டம் லைம் லைட்டுக்கு வருது அப்படின்னே சொல்லலாம். தொடர்ந்து வந்துட்டு போராட்டத்துல அந்த சோனம் வாங்சுக்க வலுக்கட்டாயமா அங்க இருந்து கைது பண்ணி கொண்டு வராங்க. சோ சோனம் வாங்சுக்கினுடைய கைதுக்கு அப்புறமா லட்சக்கணக்கான இளைஞர்கள் தினம் டெல்லி ஜந்தர் மந்தில குவிய ஆரம்பிக்கிறாங்க. டெல்லியில மட்டும் இல்லாம பீகார், ஆந்திர பிரதேசம், கர்நாடகான்னு சொல்லிட்டு பல ஸ்டேட்ஸ்லயும் போராட்டம் ரொம்ப பெரிய அளவுல நடத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. எல்லாருடைய கோரிக்கையும் ஒண்ணுதான், கல்வித்துறை அமைச்சரான தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றிய அரசாங்கமும் வந்துட்டு நாங்க யாரெல்லாம் வந்துட்டு இதுக்கு காரணமான அதிகாரிகளோ அவங்க மேலதான் ஆக்ஷன் எடுக்கிறோம், என்டிஏவை மாத்தி அமைக்கிறோம் அப்படின்லாம் சொல்லி என்ன சொன்னாலும் நீங்க என்ன சொன்னாலும் நாங்க கேட்கிற மாதிரி இல்லை. எங்களுடைய கோரிக்கையெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும் அப்படின்றதுல சிஜேபி விடாப்பிடியா இருந்தாங்க. இதுக்கும் மேல இளைஞர்கள் சக்தியை ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்றது மத்திய அரசாங்கம் மோடி அரசாங்கத்துக்கு நல்லா புரிஞ்சதுனால I am resigning from my post as education minister. It is for personal reasons. I thank everyone. வேற வழியே இல்லாம தர்மேந்திர பிரதான பதவி விலக வச்சிருக்காங்க, பதவியை ரிசைன் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். சோ தர்மேந்திர பிரதானுடைய அந்த ரிசிக்னேஷன் அப்படின்றது அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணப்படுது. அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணப்பட்டதோட மட்டும் இல்லாம ஜந்தர் மந்தில நடக்கக்கூடிய போராட்டம் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு துஷ்ட சக்திகளுக்கு, சமூக விரோதிகளுக்கு ஃபேவரா மாறிடக்கூடாது அப்படின்ற காரணத்தினாலதான் நான் ரிசைன் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு கேவலமான எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்குறாரு. ஸோ அந்த ஒரு ரிசைக்னேஷன் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணப்பட்டதுக்கு அப்புறமா அங்க இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ், இளைஞர்கள் எல்லாருமே உற்சாகமா கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்க வந்துட்டு இந்த போராட்டம் இருக்கு இல்லையா, போராட்டத்தினால தர்மேந்திர பிரதான பதவி விட்டு நீக்கினா மட்டும் பத்தாது, போராட்டத்துல ஈடுபட்ட யார் மேலையும் எஃப்ஐஆர் போடக்கூடாது. சிஜேபி இருக்கு இல்லையா, காக்ரோச்சஸ் யார் மேலேயுமே ஆக்ஷன்ஸ் எடுக்கக்கூடாது, அவங்க மேல சட்ட வழக்குகள் பதியக்கூடாது. அது மட்டும் இல்லாம இறந்து போன குடும்பங்களுக்கெல்லாம் 1 கோடி ரூபாய் நீங்க நிதியுதவி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அடுத்தடுத்த கோரிக்கைகளையும் முன் வச்சிருக்காங்க சிஜேபி அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ சிஜேபியினுடைய அந்த கோரிக்கைகள் எல்லாமே நாங்க நிறைவேற்றி தரோம், அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுனால 4 வார அவகாசம் தர்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னதோட மட்டும் இல்லாம உடனடியா இந்த போராட்டத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. நினைச்சு பாருங்க, ஒரு விவசாயிகள் வந்துட்டு இந்த 3 வேளாண் சட்டங்களுக்கு எதிராக கிட்டத்தட்ட 1.5 வருஷமா வந்துட்டு அரை நிர்வாணமா எலி சாப்பிடுறது அந்த மாதிரி பல போராட்டங்களை நடத்தி உயிரை கொடுத்து போராடின ஒரு விஷயத்த இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் வெறும் 1.5 மாசத்துக்குள்ள செஞ்சு முடிச்சிருக்காங்க, செஞ்சு காட்டியிருக்காங்க, கல்வித்துறை அமைச்சரை பதவி விலக வச்சிருக்காங்க. சோ இதுதான் வந்துட்டு இளைஞர்களுடைய சக்தி, இதுதான் இளைஞர்கள் நினைச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும் அப்படின்றதுக்கான ஒரு டெமோக்ரசி எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இனி யாரு தப்பு பண்ணாலும், தர்மேந்திர பிரதான் இருக்கார் இல்லையா, தர்மேந்திர பிரதான் தப்பு பண்ணாருன்றது 2வது. ஆனா இனி எந்த அமைச்சர் தப்பு பண்ணாலும், இனி எந்த முதலமைச்சர் தப்பு பண்ணாலும், பிரதமரே தப்பு பண்ணாலும் இளைஞர்கள் ஒண்ணு கூடுவாங்க அப்படின்ற அந்த பயம் இருக்கு இல்லையா, அது ஒவ்வொரு அரசியல்வாதிக்கும் சிஜேபி கொடுத்திருக்காங்க அப்படின்னு தான் நான் பாக்குறேன். நீங்க இந்த போராட்டத்தினுடைய வெற்றியை எப்படி பாக்குறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். தட பை பை. மட்டமாமே